இவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டு, ஒரே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும். வேலை தொழில், வேலை தொழில். எப்போ பார்த்தாலும் இவனுடைய திங்கிங் ஃபுல்லாக வேலை தொழில். தயவு செய்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சார் பிஸ்னஸ் பண்ணால் என்ன சார் ஆகும்? கடன் ஏற்படக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். அதே மாதிரி லாஸ் ஆகக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லுவோம். சார் நான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது தவறான எண்ணங்களை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? இருக்கு. நான் மகிழ்ச்சியாக சுற்றுறேன், ஊர் சுற்ற போகிறேன் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கு. ஹாப்பினஸ், பொறுப்பு இல்லாத தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சாதகமாக. தேன் அபிஷேகம் பண்ணுற சார் லக்ஷ்மி நரசிம்மருக்கு இது ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுமா? இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லலாம். அடுத்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம், ஏஎல்பி லக்னம். இந்த கன்னியா லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய எல்லா நிகழ்வுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டு, ஒரே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும். என்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா வேலை தொழில், வேலை தொழில். எப்போ பார்த்தாலும் இவனுடைய திங்கிங் ஃபுல்லாக வேலை தொழில். வேறு ஏதாவது ஃபோக்கஸ் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேறு எதையுமே ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. எனக்கு வேலை எப்படி இருக்கும் சார், தொழில் இந்த ஏஎல்பி லக்னம் போச்சுன்னா இவனுடைய கேள்வியே அப்படி தான் இருக்கும். ஏன்னா இவனுடைய நோக்கம், சிந்தனைகள் எல்லாமே வேலையை மாற்றலாமா, தொழிலை மாற்றலாமா, இந்த வேலை விட்டுட்டு புதுசாக ஏதாவது வேலை பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, நான் ப்ரமோஷனுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நான் வந்து வேலைக்கு புதுசாக வந்து படிச்சுட்டு முயற்சி பண்ணி வேலையை மாற்றலாமா, இப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ப்ரமோஷன் வரதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு லாபம் ஜாஸ்தியாக வேணும், நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கேள்வியோடு தான் இந்த வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஎல்பி லக்னம் போகிறவங்களை எல்லாமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இப்போ ஏஎல்பி லக்னம், கன்னியா லக்னம். தயவு செய்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இல்லைன்னு அர்த்தம். சார் பிஸ்னஸ் பண்ணால் என்ன சார் ஆகும்? கடன் ஏற்படக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். அதே மாதிரி லாஸ் ஆகக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போது இந்த லாஸு, கடன், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? இருக்குது. அப்போது இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாதகமாக இருந்தது. நான் சார் புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஏற்கனவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சார், தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே காணாமல் போகிறதுக்கு உண்டான எல்லா நிகழ்வும் இருக்குது இந்த காலகட்டத்தில். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே காணாமல் போகக்கூடிய எல்லா நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். பாருங்களேன், முக்கியமாக இந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இவங்க என்ன சினிமா பண்ணுவாங்க, சார் நான் வெளிநாட்டுக்கு போட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சார் வெளிநாட்டுக்கு போட்டுமான்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அது சரியான கேள்வியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. சார் வெளிநாட்டுக்கு போகிறட்டமான்னு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க, அது சரியான கேள்வியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா சார் நான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது தவறான எண்ணங்களை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? இருக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 வந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுடைய மனசு என்ன சொல்லுது, உங்களுடைய எண்ணங்கள் என்ன சொல்லுதுன்னா கடன் ஏற்படக்கூடிய நிகழ்வை உங்கள் எண்ணங்கள் சொல்லுகிறது. நான் கடனை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்டோடு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் டிசைன் என்ன பண்ணுது, உங்களுக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வரும்போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. சார் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 ஒருத்தர் வந்தார், உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 4ஆம் பாவத்தில் சூரிய பகவான் இருந்தார். சார் நீங்கள் வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் சார் நான் அப்படின்னா அது ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருக்குது. இதே வந்து உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 ஓகேங்களா, இந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து லக்னத்திலேயே ராகு பகவான் இருக்கார் சார், 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சார், 10ஆம் பாவத்தில் வந்து புத பகவான் பிரம்மாண்டமாக இருக்கார் சார், இது வந்து ஃபேவரபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சார், நல்லா இல்லை. நீங்கள் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அவர் என்ன பண்ணார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி
பெரிய லாக்காக வாங்கிட்டார். பெரிய லாக் ஆகிடுச்சு, அவங்க பைசா ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. இது எதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், நண்பர்கள் மூலமாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு கடனாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? எது சார் ராகு பகவான் கண்ணியில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் சார். விசேஷமான பலனை கொடுக்கும். எண்ணத்தை திரும்ப கொடுக்கும், கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும்போது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட கடன் அப்போ தான் லாக் ஆவார் அவர். ஓகேங்களா? அப்போது கேள்வி என்ன கேள்வியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார் வெளிநாட்டுக்கு போகிறாமா, வெளிநாட்டுக்கு போங்க சார் நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கட்டுமா, அது தவறான எண்ணங்களை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. இப்போ எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஏஎல்பி லக்னமே முடிவு செய்யக்கூடிய நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். இதே அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரும்போது இது சாதகமான தன்மையை கொடுக்குமா, கொடுக்கும்னு சொல்லலாம். இது ஃபேவரபுளான விஷயங்கள் கொடுக்கும், லாபம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கும், எல்லா நிகழ்வும் கொடுக்கும். இருந்தாலும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக தொடங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்தையும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை மனசு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆசிலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். மனசு ஆசிலேட் ஆச்சு அப்படின்னு பண்ணாவே இந்த ஆசிலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழிலை கெடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். ஒரு திருவோண நட்சத்திரம் ஏஎல்பி லக்னம் இவர் பிறந்தது கன்னியா லக்னம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இவர் மனசு ஆசிலேட் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறார், சந்தோஷமாக இருக்கணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இந்த சந்திர பகவான் இருந்தது அப்படின்னு சொன்னாவே மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆசிலேட் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆசிலேஷன் இருக்கக்கூடிய நிகழ்வுகளே தொழிலை கெடுக்கக்கூடிய இவர் பாட்டம் பார்த்திங்கன்னா கடமை பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. வேலையில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்கலாம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. நான் ஹாப்பியாக சந்தோஷமாக நான் இருக்கேன், அப்பா வீட்டில் போய் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். வேலை இங்கே ஆரம்பித்து விட்டுறது, பிஸ்னஸ் ஆரம்பித்து விட்டுறது. நான் போய் இருக்கிற இடம் எது, அப்பாவனுடைய வீடு, தாத்தாவனுடைய வீடு, இந்த மாதிரி நான் போய் உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னுடைய பிஸ்னஸை ஸ்பாயில் பண்ணுமா? நான் மகிழ்ச்சியாக சுற்றுறேன், ஊர் சுற்ற போகிறேன் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். ஹாப்பினஸ், பொறுப்பு இல்லாத தன்மையை கொடுக்குமா, கொடுக்கும். பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வேறு. ஆனால் ஹாப்பினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நான் கடையை திறந்துட்டேன், 8 மணிக்கு கடைக்கு போகணும், 8 மணிக்கு கடைக்கு போகிறேன், 6 மணி 7 மணிக்கு கடையை போட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடமையை மறந்து விட்டு நான் நம்ம ஹாப்பியாக கடை மூடிட்டு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பிஸ்னஸ் நடக்கும்? அந்த மாதிரி நிகழ்வு தான் இந்த ஏஎல்பி லக்னம் கன்னியா லக்னம் போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாப்பியாக. முக்கியமாக அந்த அஸ்த நட்சத்திரம் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அவர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கடையை திறந்துடுவார். ஓகேங்களா, நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாப்பியாக வெளியே ஊரை சுற்று போயிடுவார். அப்போ என்ன நிகழ்வு நடக்கும்? தொழிலில் லாஸ் நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா, நடக்கும் சொல்லலாம். பொறுப்பு இல்லாத ஒரு தன்மை அப்படின்ற நிகழ்வு இருக்குது. அதனால தான் இந்த டைமில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ எது உங்களை கட்டுப்படுத்துகிற உங்கள் மனசு தான். 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் மனசு பார்த்திங்கன்னா பொறுப்பில்லாத தன்மையை ஏற்படுத்துகிறது. ஆசிலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறது. எனக்கு ஹாப்பினஸ் தான் முக்கியம், சந்தோஷம் தான் முக்கியம், நான் ஜாலியாக ஊரை சுற்ற போகிறேன். அப்போ பொறுப்புன்றது இல்லாத ஒரு தன்மையை கொடுக்குமா, கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் போகும்போது கன்னியா லக்னம், தயவு செய்து யாராவது சொல்கிறாங்கன்னு அப்ளிகேஷனே போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷனே போடாதீங்க, முயற்சியே பண்ணாதீங்க. முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமா, பிரச்சனையை கொடுக்கும். இப்போ தெரியாது. உத்தரா நட்சத்திரம், இது முக்கியமாக சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், 2ஆம் பாதம் வரும்போது, சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வரும்போது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்குமா, பிரச்சனையை கொடுக்கும். அதனால தான் சித்திரை நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் புதுசாக அப்ளிகேஷன் போடுறேன் சார். ஏன்னா இவருடைய மைண்டே சரியில்லைன்னு சொல்லலாம். இவருடைய திசுக்கள்னு சொல்லப்படுகின்ற மைண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுவே சரியில்லை. எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. சார் எனக்கு வேலையே பிடிக்கல சார், எங்கள் பாஸை பார்த்தாவே எனக்கு கோபம் வரும் சார் அப்படின்னு வேலையை மாற்றுவாங்க.
இந்த நிகழ்வுகள் இந்த சித்திரை நட்சத்திரம் 1, 2ல் நடக்குமா? நடக்கும். கோபமே இவங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவே வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக வேலை மாறாமல் இருப்பது நல்லது. புதுசாக அப்ளிகேஷனே போடாதீங்கன்னு சொல்லுவான். அதனால தான் சொல்லுவேன், இந்த லக்னம் வரும்போதே லக்னாதிபதி யார்? புத பகவான். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். ஞானம், அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் ஞானம் இருக்காதுங்க. ஞானம் இல்லாத ஒரு தன்மை, மேப்பே இல்லாமல் நம்ம போகிற மாதிரி. முன்னாடிலாம் அட்ரஸ் கேட்டு 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 ஒரு இடத்துக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி போகக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அப்போ நான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்களுடைய மேப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா? இருக்குதுன்னு சொல்லலாம். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு சரியாக இருந்தது அப்படின்னா அது சரியாக வழி நடத்தும் அப்படின்னு ஒரு விஷயம் முக்கியமாக விஷயம். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எதிர்மறையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. கரடுமுரடான ரோடு தான் காமிக்கும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குதுன்னு சொல்லுங்கள். கார் ஓட்டிகிட்டே போகிறீங்க, மேப்பு வேறு ஏதோ திசையில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கரடுமுரடான ரோடாக தான் இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 போகும்போது இந்த இடத்துல மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. ஓகேங்களா? அப்படின்ற ஒரு விஷயம், மலை மீது இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. இங்கே போயிட்டு வந்தீங்க, சோளிங்கர்லேயே இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சாதகமாக, தேன் அபிஷேகம் பண்ணுற சார் லக்ஷ்மி நரசிம்மருக்கு, இது ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுமா? இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போது இந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. ஏன் சார் நீங்கள் அட்சய லக்னத்தை வைத்துக்கொண்டே பலன் சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நிறைய பேருக்கு. பாருங்களேன், இப்போ ஜென்ம லக்னம் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த வயசுக்கு என்ன வேலை செய்யணும்? ஜென்ம லக்னத்திலிருந்து 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லப்படுன்ற ஏஎல்பி லக்னம் 3ஆம் பாவத்தில் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வீரியம் நல்லாயிருக்கும், விவேகம் நல்லாயிருக்கும், பயங்கர ஆக்ரோஷமாக நீங்கள் வேலை செய்வீங்க. இதே 5ஆம் பாவத்துக்கு போச்சு, ஏஎல்பி லக்னம் 5ஆம் பாவத்துக்கு போச்சுன்னா அங்கேயே ஆசிலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வேலை செய்யுமா? வேலை செய்யும். ஓகேங்களா? இதை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான். உங்களுடைய வயசுக்கு இந்த வயசு எல்லாருமே பாருங்களேன், சின்ன வயசில் 25 வயசில் 30 வயசில் ஸ்டாமினா நல்லாயிருக்கும். நீங்கள் வண்டியில் போவீங்க வருவீங்க. 60 வயசு 70 வயசில் பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா என்னால் முடியலப்பா, இங்கே இருக்கிற டி நகர் பக்கத்தில் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டி நகர் இருக்கும், போக முடியுமா? முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்போது உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு லக்னம் நகர்த்தி இந்த வயசுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் போயிட்டு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அட்சய லக்ன பத்ததி அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்னன்னு பாருங்கள். ஓகேங்களா? உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்களே கற்றுக்கலாமா? கற்றுக்க முடியும்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம இது சம்மந்தப்பட்ட வகுப்பே எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். அப்போது இதை நீங்கள் வழி நடத்தினா எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எந்த இடத்துல கரடு முரடான ரோடு இருக்குது சார், எந்த ரோடு வளைவு நெளிவு அதிகமாக இருக்கக்கூடிய எந்த இடம் சார், நம்ம ரோடு சூப்பராக இருக்குது சார், இது நேஷ்னல் ஹைவே சார், இது சூப்பராக போகலாம் சார். நீங்கள் கரடு முரடான ஸ்பீட் பிரேக்கரில் போய் 120 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போவீங்களா? முடியாதுல்ல. ஓகேங்களா? நீங்கள் ரோடே வளைவு நெளிவு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை 60-70 கிலோமீட்டர் தான் போக முடியும். அதே ஹைவேஸில் போனீங்கன்னா 120 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போவீங்க. இப்போ எந்த இடத்துல நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சொல்லும்னு சொல்லலாம். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் போடுங்க. உங்கள் ஏஎல்பி லக்னம் என்னென்னு பாருங்கள். இந்த பின்னூட்டத்தில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய லக்னம் என்னென்னு தெரியும். உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு அங்கே பதிவு பண்ணுங்கள். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.